பஞ்சாயத்து பிரபு வியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாப்பு குக்கு டோப்பு குக்கு 2 பேரும் சேர்ந்தா செம்ம கிக்கு. நம்ம ரிவ்யூவை பார்த்து என்ஜாய் பண்ண இதுதான் இன்றைக்கி என்னென்னா டாப்பு குக்கு டூப்பு குக்கு எபிசோடு 11 ரிவ்யூவு. நம்ம என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பேரிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பேரிங் ரெகுலராக யார் யார் அந்த என்னென்ன கேட்டகரி வைஸ் அவங்க பேரிங் ஆகிறாங்க என்கிறது தான் டாஸ்க்கு. ஃபஸ்ட்டு வந்து விஜயன் சாருக்கு கரகாட்ட சாரனில் கோவை சாரில் கெட்டப்பில் மோனிஷா வந்தாங்க. ரெண்டாவது வந்து சுஜாதா மேமுக்கு யாருன்னா மதரசப்பட்ட எமி ஜாக்சன் கெட்டப்பில் தீபா வந்தாங்க. சாய் தீனாவுக்கு வந்து டைரக்டர் சார் கெட்டப்பில் தீனா வந்தார். ஐஸ்வர்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் சூர்யா சார் கெட்டப்பில் கதிர் வந்தாங்க. அடுத்தது என்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் விக்ரம் அன்னியனில் விக்ரம் கெட்டப்பில் அதிர்ச்சி வந்தாங்க. சைட்டுக்கு வந்து பாகுபலி நாசர் சார் கெட்டப்பில் ஜிபி முத்து வந்தாங்க. பட்டு சாருக்கு பரத் வந்து கெட்டப் போட்டிருந்தார். ராக்கி பாய் கெட்டப்பில் வந்தாங்க. உங்களுக்கு சைடில் வீடியோ வருது. அந்த வீடியோவில் ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருக்கேன் யார் பேரிங்கன்னு. அதை பார்த்து நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து கிளிப்பை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். திட்டம் போட்டு நடக்கிறவங்களுக்கு அவன் மட்டுமே தோணுன்னு, எந்த திட்டமும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த ஆண்டவனே. அடுத்தது சைட்டுக்கு இது கோல்டன் டேபிளுக்கான சேலஞ்சு. இதில் என்னென்னா ஸ்மைலி பொட்டோட்டோ சேலஞ்ச். அதுதான் டாஸ்க்கு. 5 பொட்டேட்டோ கொடுத்துருவாங்க. 5 பொட்டேட்டோவில் ஸ்மைலி பொட்டோட்டோ கட் பண்ணி அந்த ஸ்மைலி பேசுகிற மாதிரி வச்சு செட் பண்ணுறது தான் டாஸ்க்கு. இதில் வந்து 5 பொட்டோட்டோக்கு மேலே வேணும்னா நம்ம சாக்கு பை விளையாண்டோம்ல சின்ன வயசில், அந்த சாக்கு பை எடுத்து நம்ம போயிட்டு ஒரு பஞ்ச் டைலாக் சொல்லி மெத்த பொட்டேட்டோ வாங்கணும். ஒரு 2 பொட்டேட்டோ தருவாங்க. அது மாதிரி தான் டாஸ்க்கு. இது நல்லா போயிட்டு இருந்தது. எல்லாருமே ஈவனாக தான் வந்தது. இப்போ சைத்து விஜயன் சாரு, சைத்து மேமு, சைத்து தவுத்தி மற்ற எல்லாமே ஒரு ஈவனாக தான் இருந்தது. சாய்தீனா, விஜயன் சாரு, சுஜாதா மேமு இவங்கெல்லாம் வந்து 11, 12, 13, 15 இந்த ரேஞ்சில் தான் எல்லாருமே பண்ணியிருந்தாங்க. ஆனால் சைத்து வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 39 ஜிபி முத்து தான் அவர் கூட இருந்தார். பயங்கரமாக 2 பேரும் ஸ்போர்ட்டிவாக பண்ணி 39 பண்ணி கோல்டன் டேபிள் வின் பண்ணதே அவங்க தான் வின் பண்ணாங்க. ஏன் தெரியுமா அது குடிக்கிறோம், அப்பதான் போத நல்லா இருக்கும். இதே மாதிரி எவ்வளவு கேவலமா இருந்தாலும் அடுத்தது செருபா வந்து ஸ்வீட் எடுத்துக்கிட்டாங்க. சாய் வந்து பச்சை கலர்ஸ் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டாரு. சரவணன் அவர் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் எடுத்துக்கிட்டாங்க. இவங்க வந்து செருபா வந்து ஸ்வீட்டில் என்னென்ன கொடுக்குறாங்கன்னா மேங்கோவோட வந்து லோட்டஸ் அதான் தாமரை தண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று, அதுக்கப்புறம் பாவக்காய் ஒன்றுன்னு சொல்லி இவங்க ஆட் பண்ணாங்க. அதுக்கடுத்தது வந்து சாய் அதான் சரவணன் சார் அவர் வந்து பீர்க்கங்காய் அப்புறம் தக்காளி, பச்சை தக்காளி அந்த மாதிரி கொடுத்தாங்க. அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது அது ஒரு டெக்னிக்கு. அதுக்கடுத்து சாய் வந்து கோதுமை யூஸ் பண்ணி ஆட்டு மூளை அந்த மாதிரியெல்லாம் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணாங்க. இதில் ஒவ்வொருத்தரும் சூப்பராக பண்ணாங்க. இதில் என்னென்னா என்ட்ரன்ஸ் வந்து என்ன வந்துச்சுன்னா என்ட்ரன்ஸு அவங்களுக்குரிய என்ட்ரன்ஸு இவங்க வந்து ஒரு கெட்டப்பில் இருக்கிற ஒரு மேனிக்யூன் மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் இவங்க தலை மட்டும் வெளியில் தெரியுற மாதிரி ஒரு செட்டிங் பண்ணிட்டாங்க. செட்டிங் பண்ணி அதை மட்டும் வச்சு தான் இவங்களுக்கு இது. ஆனால் அவங்க வாய்ஸில் தான் சொல்லணும். அவங்க ஆக்ஷன் வாய்ஸில் தான் இது பண்ணணும். கையிலலாம் எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க. சூப்பராக இருந்தது, ஃபன்னாகவும் இருந்தது, நல்லாவும் இது இருந்தது. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா ராயன் பட டீம்லேருந்து காளிதாஸ் அவர்களும் துஷாரா விஜயன் அவங்க 2 பேருமே வந்திருந்தாங்க. அவங்க ஃபன் என்டர்டைன்மெண்ட்லாம் நல்லா இருந்துச்சு. நீங்கள் சைடில் ஒரு கிளிப் வீடியோ வரும், அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி எவ்வளவு கேவலமா இருந்தாலும் ஏன் தெரியுமா காதலிக்கிறோம், அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும்.
ராயன் டீமில் இருந்தும் வெங்கடேஷ் பட் சார் ப்ளஸ் அவங்க கூட வந்தாங்க. இவங்க எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து இது கடைசியில் வந்து என்ன வருதோ டேஸ்டிங்க அதை அழகாக சொன்னாங்க. ஃபஸ்ட்டு செருபா டீம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சுஜாதா பெப்சி விஜயனும் சுஜாதாவும் விஜயன் சாரும் வந்தாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா பீர்க்கங்காய் துவையல் சாதம் ஒன்றுமும் அப்புறம் வந்து பீர்க்கங்காய் பஞ்சாபி கடி பக்கோடா அந்த ரெண்டுமே ரெடி பண்ணியிருந்தாங்க. சூப்பராகவும் இருந்தது, ஃபன்னாகவும் இருந்தது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க சுஜாதா மேம் என்னென்னா ப்ரௌனி அந்த இதில் பீர்க்கங்காயில் குதிரைவாளி அரிசியில் ப்ரௌனி குதிரைவாளி ப்ரௌனின்னு சொல்லிட்டு குதிரைவாளி ஐஸ்கிரீம் ரெண்டும் பண்ணியிருந்தாங்க. இவர் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சாதம் மாதிரி இவங்க பண்ணியிருந்தாங்க இந்த மசாலா வச்சு, அதான் சிக்கன் மசாலா மாதிரி இவங்க பண்ணிக்கிட்டாங்க இதுக்கு மசாலா வச்சு. ஆனால் இவர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பன்னீர் 65 பண்ணாங்க சுஜாதா மேம். ரெண்டுமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாய் டீம்லேருந்து சைத்துவும் ஐஸ்வர்யாவும் வந்தாங்க. இவங்க வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா டெக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருந்தாங்க தாமரை தண்டில் டெக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதுவும் சூப்பராக இருந்தது. ரெண்டாவது இவங்க இது ஐஸ்வர்யா வந்து ரசகுல்லா மூரப்பா திரமிசு இது ரெண்டுமே அட்டகாசமாக இருந்துன்னு சொன்னாங்க. ரெண்டையுமே ரொம்ப 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 லைக் பண்ணாங்க ரெண்டு பேருமே. ஆனால் இதனோடைய வேல்யூ வந்து அதிகம் டெக்ஸ்சர்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா ஒவ்வொரு டெக்ஸ்சர்ஸ் எடுத்து அந்த வாழைத்தண்டில் என்னென்ன ஃப்ளேவர் கொடுக்கும், அது என்ன எப்படி வந்து மெல்ட் ஆகும் ஆயில் அப்படிங்கிறத நல்லா அழகாக வந்து பட் சார் வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார், நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கடைசியாக சரவணன் சார் வந்தாங்க. அவங்க வந்து என்பியும் அண்டு தீனா சார் என்ன மூளை உருண்டை மூளையில் வந்து உருளைக்கிழங்கு உருண்டைன்னு ஒன்று பண்ணார், அதுவும் நல்லா இருந்தது. அது பிரான் தொக்குமும் 65 கோபி 65 அப்படின்னு ஒன்று டிஷ் பண்ணியிருந்தார். ரெண்டுமே நல்லா இருந்தது. மசாலா போட்டு கோபி 65 மூளை உருளைக்கிழங்கு உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருந்தார், அதுவும் நல்லா இருந்தது. என்பி வந்து என்ன பண்ணால் பிரான் சோறும் பேஜாபுரியும் பண்ணியிருந்தார், இதுவும் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. எனக்கு இனிவேட்டிவ் தான் இதுலேயும். என்னென்னா பானிபூரிக்குள்ளே நம்ம மூளையை பெப்பர் கிரேவி போட்டு எல்லாம் ரெடி பண்ணி அதை இதாக கொடுத்து அதுக்கு மேலே அந்த இதை கொடுத்து அதை மெல்ட் பண்ணும்போது அதனோட எப்படி இருக்கும் எஃபெக்ட்னஸாக அவங்க வந்து சூப்பராக அழகாக இது பண்ணியிருந்தா அது பார்க்குறதுக்குமே நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது, எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. கடைசியாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சவுடனே உங்களுக்கு ஒரு கிளிப் வீடியோ வரும், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யார் வந்து செஃப் ஆஃப் த வீக்னா இதுக்கு எலிமினேஷன் எடுத்தாங்க, எலிமினேஷன் வரல. அது யார் துஷாரா விஜயன் அவங்க வந்தவங்க ராயன் டீம்லேருந்து வந்தவங்க எடுத்தாங்க, எதுவுமே வரல, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு அடுத்தது வந்த உடனே இவங்க எல்லாம் சின்ன சின்ன எலமெண்ட்லாம் கொடுத்து ஃபன் டாஸ்க்காக என்ஜாய்மெண்ட் பண்ண உடனே அடுத்தது செஃப் ஆஃப் தி வீக் யாருன்னு பார்த்தாங்க, சைத்து வந்தாங்க. அதனோட எஃபெக்டிவ்னஸ் தாமரை தண்டு போட்டு அதை எப்படி இது பண்ணி இதெல்லாம் கொண்டு வரணும், அதனோட டெக்ஸ்சர்ஸ் இதெல்லாம் சேர்த்து அவரோட இதையும் பாராட்டி இவங்களுக்கு பிபிடிஎஸ்லேருந்து அந்த கிஃப்டெல்லாம் கொடுத்தோன்னே இவங்களும் எல்லாம் முடிச்சு கிளம்புனாங்க. உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை நண்பர்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பொண்ணான கையால் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.